ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிலீவ் யோர் செல்ஃப். இன்றைக்கி நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோயிங் ஆக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஆவி பிடித்தல் வந்து நம்ம ஃபேஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு க்ளோயிங் ரிசல்ட். நம்ம ஃபேஸில் இருக்க எல்லா சுருக்கத்தையும் மறைச்சி நம்ம ஃபேஸை நல்ல இளமையான தோற்றத்தை அளிக்கும். இதை நீங்கள் நார்மல் வாட்டரை வச்சு ஆவி பிடிக்கலாம், நல்ல ரிசல்ட் தரும். செகண்ட், டொமேட்டோ வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். அதில் டொமேட்டோவை ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா, டொமேட்டோவில் கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணி அதை நம்ம ஸ்க்ரப்பர் மாதிரி ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 minutes விட்டுருங்க. வெதுங்கிற நீரில் உங்கள் முகத்தை நல்லா தேய்ச்சி கழுவுங்க. இதனால் உங்கள் ஃபேஸ் நல்ல இன்ஸ்டண்ட்டாகவே க்ளோயிங்காக உங்களுக்கு தெரியும். காஃபி பவுடர்னால நமக்கு ஹெல்த்தில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. காஃபி பவுடரை ரோஸ் வாட்டரோட நல்லா கலந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணி ஒரு 15 minutes விட்டு கழுவுங்க. நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். முல்தானி மட்டிங்கிறது இயற்கையாகவே ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. முல்தானி மட்டியோட நீங்கள் 1 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் கலந்து நல்லா ஒரு ஃபேஸ் பேக்காக அதை ரெடி பண்ணி உங்கள் ஃபேஸுக்கு நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 minutes அதுக்கு மேலே விடாதீங்க, சுருக்கங்க வந்துடும் ஃபேஸில். அப்படின்னா அதே மாதிரி முல்தானி மெட்டியை நீங்கள் பச்சை பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல நேச்சுரல் க்ளோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் வந்து இயற்கையாகவே நம்ம ஸ்கின்னை நல்ல ஸ்மூத்தி அண்ட் ஒயிட்டிங் ஆகக்கூடிய தன்மை அதுக்கு இயற்கையாகவே இருக்குது. இது நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹனி அண்ட் சுகர், இது ரெண்டுமே நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி உங்களோட லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 to 15 minutes அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லிப்ஸ் நல்ல ஒரு ஸ்மூத்தி அண்ட் பிங்கி ஷேடுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.